Why are you so excited? What's special on 11? طبطبني وسقسقني والرقص طبطبني وشوى وشاهدي على ورقص طرب على ورقص طربني الرياضية. ஹலோ மக்களே. ஹாய் மக்களே, எல்லாரும் சும்மா இருக்கீங்களா? ஏய் மாறி சொல்கிறேன்ப்பா, நீங்கள் இல்லை வாழ சொல்லணும். ஹலோ ஹலோ மக்களே. ஹாய் மக்களே, எல்லாரும் சும்மா இருக்கீங்க. நம்பிக்கையோட நாங்கள் வீடியோ போடுறது கத்திரிக்காய் பொரிக்கணும். பொரிக்கிறதா வேணாம் மட்டும் யோசிச்சுட்ருக்கேன். தேவையா? அதான் சொல்றேன் வசியா, எனிதிங் ஐ எம் ஓகே. வந்து பார்க்கவா சமையல? இதுதான்ப்பா நீங்கள் கேட்ட மெயின் டிஷ். நான் எப்படி செஞ்சுருக்கணும் தெரியா? பட் நான் இன்னுமே டேஸ்ட் பார்க்கல, மாதிரி பயமாக இருக்கு. ஓகே, தொடங்க வா. 1 2 ஓகே ஓகே, பாப்பா டோன்ட் வரி. கறி பீஃப் செஞ்சுட்டேன். ஓகே 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 இமான்கிற மாதிரி தான் ஓகே சொல்றேன். ஓகே இப்படி செய்வா. ஓகே, உங்களுக்கு தான் 2 தடவை டே விடிஞ்சிருக்கு பிறநாள். அதுதான் நம்மளாம் ஒரு வயசில் தூங்கினா அப்படித்தான். ஆனால் இப்படி சின்ன வயசுலலாம் இது எல்லாமே இப்போ தான் பிறநாள் ஃபிராக்கு ஸ்டார்ட் ஆகிருக்கு. காலையில் ஒரு மாதிரி தானே இருந்துச்சு. நம்மளும் தூங்கினவங்க அட்டிதாங்கண்ணா பிறநாள் டைம்லாம் சும்மா தூங்கிட்டு இருக்கேன். சொல்லுங்க. இது இன்றைக்கு நான் பட்டுண்டு படுக்க வைத்தேன். ஏன்னா அவ்வளோ கரைச்சல். அம்மா சொல்லுங்க, அது என்ன மாமா? மாமா நாட் மாமா. நான் யாரு அங்கே சிட் பண்ணல. நான் யாரு? தாத்தி. அப்பா வந்துட்டாங்க. அப்பான்னு கொடுங்க. தாத்தா அப்பா பாருங்க, எப்படி தருவாங்க? அப்பான்னு கொடுங்க. கொடுங்க, அப்பான்னு கொடுங்க. அப்பா ஓகே. வண்ணப்பா சொக்கி வேணுமா? சொக்கி வேணுமா? ஞாபகம் காட்டுறாரு. நோவா உனக்கு சொக்கி நீ எல்லாம் வேணாம். அப்பா மட்டும் கேட்காது. வீட்டுக்கு ஆக்கால் வந்து அப்படித்தானே பண்ற? சிரா இமான் சிரா, நானே எனக்கு ராஜான மாதிரி பாட்டுக்கு எனக்கு ராஜாவானா டான்ஸ் வீரா. எனக்கு ராஜாவானா. ஈத் முபாரக். ஈத் முபாரக். ஈத் முபாரக் சொல்லுங்க. ஈத் முபாரக். ஈத் முபாரக் சொல்லுங்க. ஆன்ட்டிக்கு அங்கிளுக்கு சொல்லுங்க. ஈத் முபாரக் சொல்லுங்க. ஈத் முபாரக். உங்களுக்கு தெரியும், சின்ன வயசுல பார்த்தது. எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸு? என்னது ஃப்ரெண்ட்ஸா? கடைசியாக உன்னை 10th கிரிக்கெட் ஆட சொல்ல பார்த்தது. அதுக்கப்புறம் இப்போ தான் பார்க்குறேன். ஆக்கல் அக்கல் அங்கிள் அங்கிள் அக்கல் ஆக்கல் இண்டுவா. அஞ்சு ஆட்டி மாமாவை மாமா. தெளிவா சொல்ற தாத்தின்னு மட்டும் சொல்லுங்க. மட்டும் தெளிவா சொல்லுவோம். அது இருக்கிறதுக்குள்ளேயே டிஃபிகல்ட்டான வேர்டு அதுதான். அதான் சொல்லு சரியா? மம்மி சொல்லுங்க. மம்மி மாமி ரெண்டு பேரும் மம்மி சொல்லுங்க. மம்மி மம்மி மாமி. அடிக்க கூடாமா, அடிக்க கூடாமா. நோ அம்மா பூச்சி பூச்சி கட்டிக்கும். ஓகே, மற்ற பொம்பளை பிள்ளைல அழகா கிளிப் குத்தி புல் கட்டி இருக்கிறாங்க தானே ஃபிரா? நீங்க மட்டும் ஏன் இன்னைக்கு பொம்பளை பிள்ளையா மாத்திருக்கேன்? அது இந்த டொப்பெல்லாம் போட்டு கை தரணும். பெருநாள் காசு கேட்கலாம். கை கொடுத்தா பெருநாள் காசு கேட்கணும் ஃபிரா. கை சேஷன் ஒன்றும் இல்லையா? நீங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலையா ஃபிரா? நாங்கெல்லாம் பண்ணிட்டோமே. ஓகே, அது இருக்கட்டுமே. கவனம் எடுத்துருங்க. அது தான் விளையாட்டு. நோ டேஞ்சரஸ். கரண்ட் யூ சிட் தேர். கரண்ட் நோ. அது நம்ம வாங்குவோம் வேற. ஃபிரா இது என்ன இது? ஸ்லிப்பர்ஸ் போடுமா? நடிப்பு பாத்தீங்களா? ஃபிளாஷ்பேக். ஏய் என்ன எப்போ பார்த்தாலும் பொய்க்கு நடிக்கிற, விட்டுட்டு போய்த்துருவேன். அப்போ நீங்கள் ஏறிங்க ஹம்சா ஆண்டிட்ட நாங்கள் போயிட்டு வரோம். எலும்ப போறான்டா. இல்லை ஃபிராக்கு சொக்கிங்கள. நோ நோ சாரி சொல்லுங்க மணி. சாரி தாத்தி, நான் நடிக்க மாட்டேன்னு சொல்லுங்க. இன்னும் நீ வெல்லும் ஒரு அவசரப்பட்டுட்டோம்.
இன்னும் எலும்பி கொள்றான்னு விளங்குது இல்லை இப்போ. ஏய் நடிப்பு பொய்க்கு நடிப்பு நடிப்பு சுந்தரி. சரி கூட்டி போய் சரி 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 ஓட்டி போவோம். நாங்க ரவுண்ட்ஸ் போவோம். தாத்தா வரது புக்கெல்லாம் எடுத்துட்டு போகுது தைதா தாத்தா. பின்னாடி புக்குங்க கொப்பி எங்கம்மா? கொப்பி எங்க சொல்ல? கொப்பி எடுத்துட்டு வாங்க பிள்ளைக்கு போயிட்டு. இப்போ ஏன் பிள்ளை தங்க பிள்ளை ஏன் அழுகுற? கோப்ரோ தானே வேணும் உங்களுக்கு விளையாடுறதுக்கு. அதான் கூட அழுகு கவனம் இங்கே அதுக்கு கூட காத்திட்ட கியூட்டா கேட்கணும். அன்றைக்கு சொக்கி கேட்கல மூஞ்சோர் மாதிரி எப்படி சொக்கி சரியான சண்டை பிடிக்கி சாக்லேட் கேட்ட தான் வேணும்னு சொல்லி கடும் அக்ரெசிவாக கேட்டவ கொடுக்கவே இல்லை. பெட்டுக்கு போட்டுச்சு 5 நிமிஷம் படுக்கிற மாதிரி ஆக்டிங் வந்து போட்டுச்சு எழுப்பிட்டு வந்துச்சு. இப்போ அப்படி கேட்குறேன் கியூட்டா கேட்குறாங்களாம். சத்தம் வரதே இல்லை. மனசு இறங்கி அப்படி கொடுத்துட்ற ஆனால் அதை பிடிச்சிட்டாங்க. கவனம் பாபா. ஆனால் எப்போ இந்த டெக்னிக் ஒர்க் அவுட் ஆகாது. கொஞ்சம் விளையாட்டு தான் பார்த்துட்டு இருக்கேன். மூஞ்சி இப்படி வச்சுக்காத. ஒரு நாள் இந்த டெக்னிக் ஒர்க் அவுட் ஆகாது. என்ன மாதிரி உங்களோட ஈட் போய்கொண்டிருக்கு. எங்களுக்கு இது தலைப்பெருநாள். தலைப்பெருநாள் நல்ல நல்ல தமிழ் தனி கொடுத்தன தலைப்பெருநாள். என்ன இதுப்பா கோதி விட்ட தேங்காய் சுரட்ட மாதிரி இருக்கீங்க. திருவிட்டு விட்ட தேங்காய் சுரட்ட தெரியுமா? தேங்காய் கொஞ்சம் அதுக்கு நான் சொல்றேன் தானே. அதான் நீ சொல்றேன். திருவிட்டு விட்ட தேங்காய் பாதி மாதிரி இருக்கு. தேங்காய் இல்லைன்னு கஷ்டப்பட்டு முடிக்க போகிற பார் கமலஹாசன் மாதிரி இருப்பேன். 2 hours later. என்ன சொன்னேன் நான்? என்ன சொன்னேன்? சிரட்டு தேங்காய் சிரட்டு வெட்டி முடிய பாட்டு சொன்னேன். ஓகே நல்லா இருக்கு. ஹவ் இஸ் மை நியூ கட்? நான் தேடிட்டு இருக்கேன் இர்ஃபான் எங்கண்டு. டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. தாத்தி அப்பாண்டு கொடுங்க தாத்திக்கு. ஃபீலிங் ஆசம். ரிலாக்ஸா இருக்கா? ரிலாக்ஸா மீன்ஸ் என்ன சொல்ற? இன்னைக்கு லஞ்ச் தான் எங்கள் வீட்டில். பிரேக்ஃபாஸ்ட் வந்து மாமிட்ட போயிட்டேன். எங்கள் உமாட்ட தான் அங்கே எங்கள் மகேந்திரா இருந்த அங்கே தான் காலை சாப்பாடு. அங்கே போயிட்டு இருக்கிற சொந்தக்காரர்கள்ட்ட எல்லாம் போயிட்டு அங்கே போயிட்டு விசாரிச்சு ஆக்கள்கிட்ட கதைச்சிட்டு வீட்டை வரக்குள்ள 10 மணி தாண்டிட்டு 10:30 தாண்டிட்டு எங்களோட வீட்டில் வந்து லஞ்ச் எல்லாம் சமைப்பட்டு இருக்கி. அங்கே முக்கால்வாசி வேலை முடிஞ்சு அதுக்கு பிறகு தான் 10:30 மணிக்கு தான் விட்ட வந்து அப்பயே ரெஸ்ட். அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜே திறந்து வாங்கி வச்சு இறைச்செல்லாம் வெளியே எடுத்து வச்சு இப்போ தான் ப்ரொசஸிங் நடந்துட்டு இருக்கு. சமைச்சு கொண்டு இருக்கேன், கூப்பிட்டு வச்சிட்டு இருக்கு. நானும் பாருங்க ரிலாக்ஸா இருக்கேன்னு சொல்லிட்டு ஏண்டா ஒரு சமையல் நடக்குது. எனக்கு டென்ஷன் இல்லை. அட்ஜஸ்ட் பண்ணுவீங்க தானேப்பா எப்படி இருந்தாலும். அது வேற இந்த பெருநாள் வேற. சாவணும்னு முடிவெடுத்தா தூக்கு மாட்டு படுத்துட்டேன், லாரியில் அடி படிச்சுட்டேன். சாகிறதுன்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் தூக்கில் மாட்டிக்கிட்டானே லாரியில மாட்டிக்கிட்டானே எல்லாம் ஒண்ணு தானப்பா. அட்டி சொல்லுங்கம்மா தாத்திக்கு, அட்டி சொல்லுங்கம்மா. உங்களோட இது எப்படி இருக்குது? சாரி இடையில கொஞ்ச நாள் எப்பயுமே சொல்கிற மாதிரி சொல்ல வரல. இந்த முறை பேச கிடைக்கல, செல்ஃபி ஃபேமிலியை பார்க்க கிடைக்கல. ஆனால் நிறைய நாள் இப்போ வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக தான். ஏன்னு சொன்னால் இப்போ கூட நினைப்பாங்க அவங்க வருவாங்க. அப்படி இல்லை, லாஸ்ட் வீடியோ நாங்கள் எங்களை அவள் ஸ்டோரின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டுருந்தானே, இந்த ஒன் பண்ணி தட்டான் அவள் ஸ்டோரின்னு சொல்லி வீடியோ போட்டு பார்த்துருப்பீங்க. அதில் என்ன சொல்லியிருந்தேன், ஃப்ளட்டில் எங்களுக்கு நாங்கள் மிஸ் பண்ண திங்ஸ் அதெல்லாம் ஏன்னு சொன்னால் அதெல்லாம் வந்து ஃபர்ஸ்டியாவுக்கு வந்து நாங்கள் சேர்ந்து வாங்கின ஆசைப்பட்டு வாங்கின திங்ஸ் தானே. அதெல்லாம் வந்து இப்போ இல்லாமல் போகல. அப்போ பார்க்க கொடுத்தாச்சு தானே இவ்வளோ தேவை. நாங்கள் தான் சொல்கிற
நீ அப்படின்னு சொல்லி அந்த பிறகு இளஞ்சத்தை வந்து எடுத்து கொடுக்க வந்து நம்மளோட வேலை தானே. இப்படி தான் நம்ம இருக்க போகிறோமா? இதுக்கு முன்னாடி ஒன்றும் நம்ம பெரிய இதுவாக இருந்தோம் நான் சொல்ல, ஆனால் கரெக்டாக இருந்தோம்ல. ஆனால் என்னால் உங்கள் 2 பேரையும் நல்லாவே பார்த்துக்க முடியலப்பா. என்னால் உங்களுக்கு எதுவுமே செய்ய முடியலையே. ஃபுல்லாகவே வந்து இறங்கினேன். இப்போ அண்ட் பூட்ஸ் தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு, அந்த பிஸ்னஸ் கூட நாங்கள் வருமானத்துக்கான செய்யலை. எங்கள் அதில் ஒவ்வொரு சாமான் ப்ரைஸும் வந்து கஸ்டமரே சொல்லுவாங்க. ஒரு சாமான் வந்து நாங்கள் வந்து 7,000 போட்டு 7,000 70,000 கேட்டாங்க. அந்தளவுக்கு ப்ரைஸ் வந்து லெஸ் ஆகுது. அப்போ அதில் நாங்கள் லாபம் பார்க்குற அளவுக்கு செய்யலை தானே. கூடுதலாக வந்து நாங்கள் அதெல்லாம் செஞ்சது வந்து என்னது, எங்களோட கிளைண்ட்ஸ் வந்து ரீசேலர்ஸ் டீமே வந்து ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் 1000 சொல்லி கமிஷன் எடுத்துட்டு இருந்தாங்க. அப்போ அவங்களே வந்து இந்த மாதிரி பெரிய அளவில் பெருநாள் கொண்டாடுற அளவுக்கான அப்போ அதில் நாங்கள் வந்து இப்போ மணி மேக் பண்ணுற அளவுக்கு இதாக இல்லை. ஆனால் அதுவும் நடந்துச்சு. நான் பார்த்தேன் பெருநாள் டைமில் வந்து எல்லாரும் உடுப்பு தான் சொல்லிப்பாங்க, நீங்களா வுட் ஐட்டம் வீட்டுக்கு டெக்கரேஷன் ஐட்டம் வாங்கிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் ரெஸ்ட்டும் தராம. அவள் ஏன்னா எனக்கு வந்து இப்போ அப்படியே நடக்கிறது தானே. இப்போ பெருநாளைக்கு நோம்பு டைமில் அப்படியே செய்கிறேன். ஓ மணி அட புடிவாத கார் இல்லை, அப்படியே நடக்கிறது தானே. வீட்டை இந்த நோம்பு டைம் வரக்குள்ள கொஞ்சம் வீட்டை புதுசாக்குவாங்க, கொஞ்சம் வித்தியாசமாக திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு. இருங்களேன், சிட் பண்ணுங்களேன், தாரேன். இந்தாங்க இந்தாங்க நான் எப்படி உரிக்கிறேன். அப்போ என்ன செய்யம்மா, உரிக்க போறீங்களா நீங்கள்? இந்தாங்க. வாட் இஸ் திஸ்? அடே வாவுடா. நீங்கள் உரிங்க, செல்ல கட்டி. ஓகே, சமாளிக்கிற கொஞ்சம் கஷ்டம் தான். அந்த வகையில் இப்போ எடுத்த ரெஸ்ட் என்னதுன்னு சொன்னால், இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு பிஸ்னஸ் என்ன ட்ரேடிங் தான், ஃபாரெக்ஸ் தான். அப்போ அதில் தான் ஏர்ன் பண்ணி வேணும். அப்போ எடுத்து கொடுக்கணும்னு சொல்லி ஃபுல் நோம்பையுமே அதுக்கு யூஸ் பண்ணி இப்போ ஓகே ஒரு குறையொன்று இல்லை அல்ஹம்துலில்லாஹ் சொல்லி அந்த டைமில் ரொம்ப மனசு உடைஞ்சிருந்த அந்த டைமில் இருந்த எங்களையும் ஃபேஸையும் கூட எங்களுக்கு பார்த்துருந்தவங்களும் அப்போ டல்லாக இருந்தாங்க எங்களுக்கு. இப்போ ஓகே எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு தொழிலை வச்சு அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி, அது மட்டும் இல்லாமல் அது ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸ். அப்போ அவங்களுமே வந்து கிட்டத்தட்ட நோம்புக்குள்ள ஃபுல்லாகவே வந்து நானுமே வந்து செய்கிற மாதிரி கிளாஸுமே வந்து அப்போ ஃபுல் பிஸி. அப்போ நான் பார்த்தேன் எங்கள் ஃபேமிலியோட சந்தோஷமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறியா, முதல்ல மனைவிக்கு கொடுத்த வாழ்க்கை வச்சுக்காண்டி. அப்போ உண்மைக்குமே நான் கண்ணால் பார்த்தேன் அந்த ஃபொரெக்ஸால் இவங்க எப்படி அதை எடுத்தாங்கன்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. உங்களுக்கே தெரியும் அந்த வீடியோவில். அதுக்கு பிறகு ஏமா மனைவி கொடுத்த இதான்னு சொல்லி பார்க்கல, மனைவி கொடுத்த இதை வந்து நிறைவேற்றினா தான் இனி ஃபேமிலியோடய ஒழுங்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணலன்னு சொல்லி ஒரு இதற்குள்ள முட்டுக்கட்டையாக இருந்த விஷயத்த முதல்ல எனக்கு இந்த வகையில். ஆமாம், ஃபொரெக்ஸில் வந்து இறங்கினாங்க, மணி மேக் பண்ணாங்க, இப்போ ஹாப்பியாக வச்சுருக்காங்க. நிறைய கிளாஸஸ் கொடுத்தாங்க. நோம்புக்குள்ளே ஃபுல் பிஸியாக இருந்தாங்க. எங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்களுக்கும் சொல்லிக் கொடுத்து ஸ்டூடெண்ட்ஸையும் இதுக்கு லேர்ன் பண்ண வச்சது உண்மைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அடுத்த குட் நியூஸ் வந்து என்பூட்ஸில் ரீசெலர் ஸ்கீம். அதில் வந்து 20 ஓடு இந்த நோம்புக்கில் மட்டும், ஓகே ஸ்பெஷல் அந்த நோம்புக்கில் மட்டும் 20 ஓர்டர்ஸுக்கு மேலே எடுத்து தந்த ரீசெலர்ஸுக்கு சாதாரணமாக ஒரு ப்ராடக்ட்டுக்கு 700 500 1000 எல்லாம் கிடைக்கிருக்கும். அப்போ 20 ஓர்டர்ஸுக்கு மேலே எடுத்து அந்த ஆக்களே சாதாரணமாக 15,000 20,000 வந்து உங்களோட ரிவார்ட்ஸை ஏர்ன் பண்ணியிருப்பீங்க. அது இல்லை விஷயம். 20 ஓர்டர்ஸுக்கு மேலே எடுத்த அந்த ஆக்களில் 3 பேருக்கு வந்து துண்டுக்குடிக்கு 3 பேருக்கு வந்து ரிவார்டு ஒன்று இருக்குது. அது உங்களுக்கு அடிஷனல் குட் நியூஸ். அதை வந்து சேனல்லையே வந்து சொல்லுவோம். என்னோட வாட்ஸ்அப் குரூப்பில் கூட சொல்லலை, டிரெக்டாக சேனல்லையே சொல்லுவோம்னு சொல்லி அப்படியே ஒரு குட் நியூஸ் உண்டு. ஆஸ் பாசிபிள் இருக்குங்க உங்களுக்கு. சரியா? அதில் எங்களோட பிறநாள் வந்து எப்படி போகுதுன்னு சொன்னா சரி வா கொஞ்சம் இரு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு சரி அப்போ இதே காய்ச்சிட்டு போவோம்னு சொல்லி போட்டு அங்கே ஒரு மாதிரி பக் பக்குன்னு இருக்கு, பக் பக்குன்னு இருக்கு. அங்கே பக் பக்கு நான் நார்மலா எனக்கு பக் பக்குன்னு இருக்கு, பங்கு இல்லை. ஏன்னா நார்மலா சமைச்சிருக்கேன் தான். பட் இன்றைக்கு இல்லை சொல்லுங்கம்மா, இன்றைக்கி பெருநாள் தானே, அங்கே மாமா எப்படி சமைப்பாங்கன்னு எனக்கு தெரியும். நல்ல ஒரு சமையல். இப்போ அதுவும் இல்லை, நீ சமைச்சு தான் வேண்டிட்டு நம்பிக்கை தந்திருக்க. முறுக்கு வட்டலாப்பம் கிடச்சிச்சு காலையில் போன டைமில். அப்போ அதெல்லாம் குழந்தை வச்சுருக்கோம். இப்போ நான் எப்பயுமே இந்த லஞ்ச் ஒன்று இருக்குது தானே. அப்போ திடீர்னு சொன்னாங்க சிக்கன் பிரியாணி செய்யிட்டாங்க. ஓகே 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 சாப்பாடு ரெடி, லஞ்ச் ரெடி. ஆளுக்கு அதுவும் டென்ஷனாக நிற்கிது சாப்பாடு செஞ்சுட்டு. ஏன் உங்களுக்கு அவ்வளோ நர்வஸ்? என்ன சொன்னாலும் என்ன தப்பு பண்ணியிருப்பீங்கன்னு சொல்லி அது தப்பாக இருக்குன்னு சொல்லி அவங்களுக்கு நர்வஸ். இப்போ அதில் அப்படிலாம் நர்வஸ் ஆகக்கூடிய ஆளை நீங்கள் தப்பான ஆர்கியூமெண்ட்டே கான்ஃபிடென்ட்டாக பண்ணுவாய். சாப்பாட்டில் வந்து என்ன பிரச்சனை? இப்போ
எதுவும் எல்லாம் ஆகிமெண்ட்டை கூட நீங்கள் வந்து என்ன சொல்கிறது நான் சாப்பிட ஸ்பெஷலாக எதிர்பார்த்துருக்கலாம் சொதப்பிட்டு டேஸ்ட் பார்க்கல அதுதான் பிரச்சனை. அதுதான் நான் அப்போதே சொன்னேனே சாகலான முடிவு எடுத்தா தூக்கு மாத்திரம் செத்தானா லாரியில் அடிப்படி செத்தானா அது மாதிரி தான். சாப்பிட்டு பாருங்க. சரி ஓகே ஓகே. ஸோ பசியாடா பிரியாணி, சிக்கன், beef and the salad. உங்களோட ஸ்பெஷல் சாப்பாடு எதுவும் சாப்பிட்றதுக்குன்னு சொல்லி ஒரு மெத்தட் எதுவும் இருக்குதா? இல்லை முதல்ல பீஃபும் அதை போட்டு இந்த பிரியாணி சாப்பிட்டு பாருங்களேன். சிக்கன் வந்து நான் செய்யலை. சிக்கன் தாத்தா இங்கே இல்லை, எங்கள் பக்கத்து வீட்டில் தான் எங்கள் தாத்தா இருக்கிறாங்க. யா தாத்தாண்டா எங்களோட பெரியப்பாடு அவங்க சிக்கன் அனுப்பிக்கிறாங்க. நல்லாவே சொல்ல மாட்டுச்சு பாப்பா, சும்மா இருக்கும். நானும் அந்த ஃபுட் ரிவ்யூ பண்ண போகிறாக்கள் மாதிரியா வாயில் வைக்க சாப்பிட நாக்குள்ளே விட அந்த காலம் தான் இல்லை இது உண்மையான ருசியாக தான் சொல்லணும். யாரையும் தாக்கலை சொல்கிறேன். சாப்பாடு நல்லாவே இல்லாட்டியும் ரிவ்யூவர்ஸ்லாம் ஒரு நாள் சாப்பாடு நல்லா சொல்ல மாட்டோம். சரி சாப்பாடு சரி மேலே எந்த சாப்பாடு சொல்லுங்கள். நீங்கள் மனுஷன் பதறிட்டு இருக்கான். இன்னொரு வாய் சொல்லுங்களேன்டாப்பா. பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைமா. நான் இண்டஸ்ட்ரியில் ஒரு குறைன்னு சொல்லுவோன்னு தான் யோசிச்சுட்டு இருந்தேன். வளமைக்கு மாற வித்தியாசமாக சொல்லுவோம். என்னது? ஆனால் நான் ஒன்று சொல்லுவேன், செய்யணும். சரி இப்போ எப்படி சாப்பிட்டாங்க மரா என்னப்பா நீ இப்போ உனக்கு ஏழும் நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. இப்போ பெருமைப்படுற விஷயம் இல்லை இது. நீ வெக்கப்படுற விஷயம், தலைமுடிகிற விஷயம். அப்போ உனக்கு ஏழும். டெய்லி செய்ய தேவையில்லையே. நீ வெள்ளிக்கிழமையில் ஆக்கிற சாப்பிட்றது இப்படி செஞ்சா வேண்டிய. சரி கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் நான் நோம்பே தானே வந்துச்சு, வெள்ளிக்கிழமை வரலையா? நீனே பாடாப்படுத்துகிற அவுட்டில் வச்சு மனுஷனுக்கு சாப்பாடு பிடிக்காத மனுஷனுக்கு பார்த்தியா? நம்மளையா தலை அடிக்கிறார். தட்டி கொடுக்குறீங்களா? சாப்பிடுவோம். சாப்பிட்டு என்ன பிளான்? நீங்கள் தான் சொல்லணும். உங்களுக்கு வேலை இருக்குந்தா அவுட்டிங் கூட்டிட்டு பார்த்தேன். ஓகே சாப்பிட்டு சரி ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபாஸ்ட்டாக சாப்பிடணும், அப்போ தான் போயிடும். டைம் இல்லை இன்றைக்கி. சரி நல்லா தான் இருக்கு. அதான் சொல்கிறேன், நீ மாட்டிக்கிட்ட பங்கு. எனக்கு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை இப்படி தான் வேணும். மற்ற நாளில் ஓகே, ஒயிட் ரைஸ் ஆகிற டைமில் ஓகே. ஆனால் பிரியாணி ஃப்ரைட் ரைஸில் வந்து இந்த மாதிரி இப்படி எடுத்தால் வேணுமா? ஓகே. அதாங்கல என்ன விழுந்துட்டு. எஸ் யா தரமான சம்பவம். அப்போ அடுத்த ஹஜ்ஜி வேலைக்கு இதே மாதிரி செய்கிறேன். வெளுப்பேன் இன்னும் வெள்ளிக்கிழமை தரணும். ஃபிக்ஸ் ஆகிட்டேன். அது என்ன உரப்பா உரைக்குதா? பச்சை கஞ்சி காத்துட்டா இமான் ஃப்ரெண்ட் சாப்பிட்ற தப்பி ஓடிட்டாலே பிடிப்பாங்க. அதுதான் பலவந்தப்படுத்துவோம்.